அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய அருளால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற இப்பாடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். கிதாபுல் பை என்ற வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடத்தை இப்பொழுது நாம் படிக்கவிருக்கிறோம். அதாவது இப்பாடம் நம்பராக 215வது பாடமாக, இப்பாடத்திற்கு தலைப்பு 214வது பாடத்திற்கு தலைப்பாக வைக்கப்பட்ட அதே தலைப்பு தான். அதை இரண்டாம் பகுதியாக நாம் அமைத்திருக்கிறோம். பாபுல் ஹாஸ், கொள்ளையடிக்கப்பட்ட அந்த கொள்ளையன், கொள்ளையடிக்கப்பட்ட வஸ்துவை பற்றி உள்ள அந்த பிரிவு. இப்பொழுது நாம் பாடத்திற்குள் சென்று பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக முன் சுருக்கத்தை பார்த்துவிட்டு நாம் பாடத்திற்குள் செல்வோம். அல்லாஹு தஆலா நம்முடைய கல்வி பயணத்தை இலகுவாக்குவானாக. பாடத்தினுடைய முன் சுருக்கமாகிறது பாபுல் ஆஸ்பி, கொள்ளையடிக்கப்பட்ட பொருளினுடைய பிரிவு, கொள்ளை அது சம்பந்தப்பட்ட பாடம். கொள்ளை அடிப்பதை கொண்டு இப்பாடத்தில் சொல்வதின் நோக்கம் அபகரித்தல். ஒரு பொருளை அபகரிப்பதற்கு கொள்ளை அடித்தல் என்ற வார்த்தையை இந்த இடத்துல நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் கொள்ளை அடித்தல்ங்கிறதுக்கு அர்த்தமே அபகரித்தல், பிறரிடமிருந்து ஒரு பொருளை அபகரித்தல் என்று இந்த பாடத்தின் முழுவதும் உள்ள கஸ்புங்கிற அந்த வார்த்தைக்கு பொருளை நன்றாக நாம் மனதிலே ஆக்கி கொள்ள வேண்டும். இப்போ இதில் நம்ம பார்க்கவிருப்பது என்ன அப்படின்னா, கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பொருளோ அதை அறிய முடியும், அளந்தால் அல்லது எடை போட்டால் அதை அறிய முடியும். அந்த மாதிரி ஒரு தன்மையுடைய பொருளாக அது ஆகியிருந்தால் அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஆசிரியர்கள் ஆசிரியர்கள். அல்லது விலை நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வஸ்துவாக இருந்தால் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட வஸ்து அதை திருப்பி கொடுக்கும் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இப்போ கொள்ளையனிடமிருந்து இன்னொருவர் வாங்கினார் அந்த வஸ்துவை அப்படி என்று சொன்னால், அந்த வஸ்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு கொள்ளையன். இப்போ அதுக்கு பொறுப்புதாரி யாரு? இன்னும் கொள்ளையனிடமிருந்து வாங்கியவர் பொறுப்புதாரி ஆகுவாரா? அல்லது கொள்ளையனே பிடிபட்டால் அந்த பொருளுக்கு உரியவருக்கு யார் பொறுப்புதாரி ஆகுவார்? கொள்ளையன் ஆகுவாரா? கொள்ளையனிடமிருந்து வாங்கியவர் ஆகுவாரா என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் இந்த பாடத்திலே அழகான முறையிலே வாதிக்கிறார்கள். அல்லது கொள்ளையன் அவனிடமிருந்து ஒருத்தர் வாங்கினார், பிறகு அவனிடமிருந்து மூணாவது ஒரு மனிதர் வாங்கினார் என்று சொன்னால் இப்ப எப்படி நடந்து கொள்வது அந்த விஷயத்தில் என்பதை பார்க்கவிருக்கிறோம். அது மாதிரி கொள்ளை அடித்த பட்ட பொருள்னு சொல்லி வாங்கினவனுக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி நிலையில என்ன அப்படிங்கிறத பற்றி நாம ஆசிரியர் அவர்கள் சொல்லவிருக்கிறார்கள். பிறகு கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் அது ஆரம்பத்தில் ஹராமாக இருந்துச்சு, அது பிறகு ஹலால் ஆயிடுச்சு. அது ஒரு சூரத்திற்கு கடைசியாக அதை சொல்லி முடிக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் அழிந்து விட்டால் இப்போ யார் பொறுப்புதாரி என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் இதிலே மிக தெளிவாக பேசுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் சென்று அந்த தெளிவை என்னவென்று நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமது கல்வி பயணத்தை இலகுவாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வும் இன்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்கியூஆர் செய்து பணம் அனுப்பும் வசதியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த இலக்கணத்தில் பயணிப்போமாக. அல்லாஹு தஆலா நம்முடைய கல்வி பயணத்தை கடைசி வர தொடர்வதற்கு தொய்வின்றி தொடர அல்லாஹ் நற்கிருபை புரிவானாக. மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்கும் விஷயத்தில் ஆசையும் அக்கறையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக. இப்பொழுது நாம் பாடத்திற்குள் சென்று அதை விரிவாக நாம் காணவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய கல்வியிலே மென்மேலும் விளக்கத்தை தருவானாக. அதன் வழி நடக்க அல்லாஹ் நல் அருள் பாலிப்பானாக. இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். 215வது பாடத்தில் அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் இந்த பாடத்தை இதிலிருந்து நாம் படிக்க துவங்குவோம். இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் 215வது இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக 209வது பாடத்தில் அல் ஹஸ்புங்கிறத பற்றி விளக்க நம்ம சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த ஹஸ்பு என்ற அதாவது அபகரித்தல், பிறருடைய பொருளை அநியாயமாக தின்னுதல், அபகரித்தல், இது சம்பந்தமாக மீண்டும் 209வது பாடத்தில் அந்த சொன்ன விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். என்ன அதில் சொன்னாங்க அப்படின்னா, அப்படி நினைவூட்டி விட்டு நாம் அந்த பாடத்தை படித்தால் அதை விளங்குவது நல்ல இலகுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அது என்னங்கிறதை நாம் பார்ப்போம். அல் ஹஸ்பு லோகத்தன். ஹஸ்புனா என்ன? பிறருடைய பொருளை அநியாயமாக
தின்னுதல், அபகரித்து தின்னுதல். இதுதான் கஸ்பு, அபகரித்து தின்னுதல். லுகத்தன், இதுக்கு லுகவி ரீதியில் என்ன அர்த்தம்? லுகத்தன் என்ற அடிப்படையில் அஹது ஷைஇ குல்மன், அநியாயமான நிலையிலே ஒருவரிடம் இருந்து ஒரு வஸ்துவை பிடுங்கி தின்னுதலாக இருக்கும். இதுதான் லுகவி அர்த்தம். அது மாதிரி ஷரஅன், ஷரஅத்தில் அல் கஸ்புன அல் கஸ்பு ஷரஅன், ஷரியத்தில் கஸ்பு என்றால் அபகரித்தல் என்றால் என்ன? ஹுவல் இஸ்தீலாஉ அலா ஹக்கி கைரிஹி உதுவான, ஹுவல் இஸ்தீலாஉ அவன் ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கும், அலா ஹக்கி கைரிஹி அவன் அல்லாத பிறருடைய அந்த பொருளினுடைய உரிமையின் மீது, ஹக்கின் மீது, பிறருடைய ஹக்கின் மீது அவன் ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கும். உதுவானன் விரோதம் கொண்ட நிலையில, அதாவது அவனிடத்திலிருந்து உள்ள அந்த பணத்தை இவன் அபகரித்து அதில் ஆதிக்கம் செலுத்தி இவன் பயனடையுதல். இதற்கு பேர் தான் ஷரீஅத்தில் கஸ்புங்கிற இந்த வார்த்தைக்கு பொருள். இதுக்கு நம்முடைய ஷாரிஹ் அவர்கள் ஆதாரமாக சொல்வார்கள், அல் அஸ்லு ஃபீஹி, இந்த கஸ்புடைய விஷயத்திலே அடிப்படையான ஆதாரம் என்ன? சுப்ஹானஹு தஆலா கௌலுஹு சுப்ஹானஹு தஆலா, அல்லாஹு தஆலாவினுடைய இந்த சொல்லாக இருக்கிறது. அது என்ன? வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுக்கு மத்தியில உங்களுடைய சகோதரர்களுடைய இந்த பொருளை நீங்கள் சாப்பிடாதீர்கள், பில் பாத்திலி அநியாயமான முறையில், ஒத்துதுலு பிஹா இலல் ஹுக்காமி, இன்னும் அந்த அநியாயமான முறையில் அந்த வஸ்துவை சாப்பிடுவது விஷயத்தில், பிஹாவுடைய அந்த வஸ்துவை அநியாயமாக சாப்பிட்டு கொண்டே அந்த வஸ்து சம்பந்தமாக அந்த வஸ்துவினுடைய விஷயத்தை கொண்டு நீங்கள் முறையிடுவீர்கள். இல்லை ஹுக்காமி, நீதி ஹாக்கிம்களிடத்தில், நீதிபதிகளிடத்தில் வழக்கு வாதாடக்கூடிய அந்த நீதிபதிகளிடத்தில் போய் முறையிட்டு கொண்டிருந்த நிலையில் நீங்கள் அநியாயமாக உங்களுடைய பொருட்களை சாப்பிடாதீங்க. நீங்கள் வேணும்னு முறையிடுறீங்க, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நன்றாக தெரியும், நீங்கள் அநியாயமாகத்தான் பிறருடைய வஸ்து ஆதிக்கம் செலுத்தி சாப்பிடுகிறீர்கள் என்று நன்கு அறிந்த நிலையில், அன்தும் தஅலமுன் சொல்லி அந்த வாயத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் கடைசியில் சொல்றான், அறிந்த நிலையிலேயே வேணும் என்றே அது விஷயமாக நான் ஜட்ஜிகளிடத்தில் வழக்கு தொடுத்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அநியாயமாக நீங்கள் சாப்பிடாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் தப்பிச்சுக்கலாம், ஏன்னா எப்படியாவது ஆதாரத்தை காமிச்சு, பொய்யான ஆதாரத்தை காமிச்சு, ஆனால் மறு உலகத்தில் தப்பிக்க முடியாது. எதற்காக இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், வாதாடுகிறீர்கள் நீதிமன்றத்திலும், நாங்கள் நியாயமாக தான் சாப்பிட்றேன்னு சொல்லி, ஆனால் அநியாயம் செய்கிறீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு, அப்படி எதற்காக? லித்தஅகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாசி பில் இஸ்மி, அல்லாஹ் தடுத்த அந்த ஹராமான அந்த முறையில், பில் இஸ்மினா பாவமான முறையில்னா அல்லாஹ் தடுத்த ஹராமான அந்த முறையில் மக்களினுடைய அந்த பணத்திலிருந்து ஒரு சாராருக்கு, ஃபரீகன ஒரு சாராருக்குரிய பணத்தை லித்தஅகுலு நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீதிமன்றத்தில் இது நிச்சயமாக நாங்கள் நியாயவாதி, நாங்கள் நியாயமான முறையில் சாப்பிடுகிறோம் என்று முறையிட்டு கொண்டு இருக்கும் நிலையிலேயே நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். அப்போ சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்கிறீங்க? அது விஷயத்தில் வழக்குமாடுகிறீர்கள், என்ன சாப்பிடுவதற்காக. அந்த மாதிரி அநியாயமான முறையில் நீங்கள் சாப்பிடாதீர்கள். அன்தும் தஅலமூன், நீங்கள் நன்கு அறிகிறீர்கள் நீங்கள் செய்கிறது அநியாயம் என்று. அநியாயம் என்று அறிந்த நிலையிலேயே ஒரு மக்களினுடைய ஒரு பிரிவினருக்குரிய அந்த பொருளாதாரத்தை சாப்பிட வேண்டும் என்பதற்காக, ஹராமான பில் இஸ்மனா பாவத்தை கொண்டுனா ஹராமான முறையில் சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஏன்னா நீங்கள் அநியாயமான முறையில் உங்களுக்கு மத்தியில் அநியாயமான முறையில் உங்களுடைய சகோதரர்களுடைய அந்த பணத்தை, அந்த சொத்தில் நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதுதான் இந்த கஸ்பு என்பதற்குண்டான சரியான அர்த்தம். இன்னொரு ஹதீஸையும் ஏன்னா ஆசிரியர்கள் ஷரஹ்ல சொல்றாங்க, ஹதீஸு ஷைஹான், இது பிரபலமான ஹதீஸ் தான், ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தான். ஷைஹான்னா புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ், அவங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகிறது. என்ன? இன்ன திமாக்கும் அம்வாலக்கும் அராலக்கும் பைனக்கும் ஹராமன் என்ற இந்த ஹதீஸாக இருக்கும். ஹதீஸ் ஷைஹானிக்கு ஹபர் இதா. அப்போ இன்ன திமாக்கும் நிச்சயமாக உங்களுடைய, அதாவது ரத்தம் அப்படின்னா நீங்கள் கொலை செய்கிறது, ஒருவர் மற்றொருவரை கொலை செய்கிறது பணத்திற்காக வேண்டி, ஏன்னா உங்களுடைய திமா, உங்களுடைய ரத்தம், அப்படின்னா கொலை செஞ்ச ரத்தம் ஓட்ட முடியாது, உங்களுடைய ரத்தம். அம்வாலக்கும் இன்னும் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சகோதரர்களுடைய பொருளாதாரம். ஆராதக்கும் உங்களுடைய மான மரியாதை, உங்களுக்கு மத்தியில் பிற சகோதரர்களுடைய மான மரியாதை, பைனக்கும் உங்களுக்கு மத்தியில்
ஹராமுன், அது ஹராமாக இருக்கும், தடுக்கப்பட்டதாக இருக்கும். இப்போ அநியாயமான முறையில் பிறரை கொலை செய்கிறது, அநியாயமான முறையில் பிறருடைய பொருளை அபகரித்து சாப்பிடுதல், இன்னும் அநியாயமான முறையில் பிறருடைய மானத்தை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துதல், இது போன்ற காரியம் செய்கிறது ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய இந்த ஹதீஸ் சொல்லு ஆதாரமாக இருக்கிறது ரஸ்பு என்பதற்கு என்பதை நாம் புரிந்து இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது பாடத்தை படிப்போம். வல் மிசிலியு, மிசிலி பொருள்னா என்ன, மிசிலின்னு சொல்லி முன்னாடி ஆசிரியர் அவர்கள் சொன்னாங்க. அதுவாகிறது மா ஹசரஹு கைலுன் அவ் வசுனுன், அதாவது அளக்குதல் எந்த ஒரு வஸ்துவிலே அடங்குமோ சுருங்குமோ, அவ் வசுனுன் எந்த வஸ்துவை எடை போட்டு விற்பது, எந்த வஸ்துவிலே அது ஆகுமோ சுருங்குமோ, அந்த எடை எவ்வளவு என்ற அந்த அந்த வஸ்துவில் அந்த எடையினுடைய அந்த வஸ்துவினுடைய எடை என்பது எந்த ஒரு அளவில் சுருங்குமோ மட்டிடுமோ சுருங்குமோ அந்த ஒரு பொருளாக ஆகும். ஏன்னா எதம்பியதின் மிசிலி அப்படின்னு சொன்னா இதுதான். ஏன்னா அது மாதிரி இந்த மிசிலிங்கிறதுக்கு விளக்கத்தை இப்ப நாம பார்த்து விட்டோம். இந்த மிசிலி பொருள்ல சலம்ங்கிற அந்த வியாபாரம் செய்வது கூடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அளவை அது மாதிரி எடை போட்டு நிறுத்து கொடுக்குதல், இந்த மாதிரி வஸ்துவில் சலம் செய்வது கூடும். அந்த மாதிரி உள்ள மிசிலி பொருள்னு சொல்றார். ஒஜாஸ ஃபீஹி சலமு, இதிலே இந்த கை வசன் நிறுத்து அது மாதிரி படியில் அளந்து கொடுக்குதல் இருக்குத மேற்கூறப்பட்ட இந்த மிசிலியில், ஃபீஹினா இந்த மிசிலியில், மிசிலி போன்ற அந்த வஸ்துக்களில் அஸ்ஸலம் பை சலமும் கூடுமாக இருக்கக்கூடிய நிலையில் உள்ள அந்த மிசிலி பொருள். பை சலம்னா என்னங்க, பொருளை ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னாடி தவணை அடிப்படையில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது பொருள் நம்ம கைக்கு கிடைக்கும். ஆனால் பணத்தை கட்டிடுவோம். 1,00,000 ரூபாய்க்கு எனக்கு சரக்கு தேவைங்கன்னு சொல்லி பணத்தை கட்டிட்டு அதுக்கு பிறகு ஒரு லட்சம் 1,00,000 உண்டான அந்த பொருள் வந்து ஒரு மாதம் கழிச்சு கிடைக்கும், 10 நாளுக்கு கழிச்சு கிடைக்கும். அந்த தவணை முறையில் அந்த விற்பனை செய்வதற்கு பெயர் தான் சலம். இப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ள அந்த மிசிலி பொருளினுடைய அந்த பொருளாக இருந்தால் கொள்ளையடிக்கப்பட்ட பொருள், உதாரணமாக கல் ஹுபூபி, என்ன சொல்றது, தானியங்களை போல. ஹுபூப்னா ஹப்புடைய பன்மை ஹுபூப், தானியங்களை போல. தானியங்கள் நமக்கு தெரியும், கோதுமை, அரிசி, மாவு, பருப்பு, கேழ்விறகு, என்ன தானியங்க வகைகள், நவதானியங்கள் சொல்றாங்க. இந்தியாவில் சக்தி மாவுன்னு சொல்றாங்க, அரபு கவர்மெண்ட்டே விற்கிது சக்தி மாவை, ஃப்ரீயாக கொடுக்குது இன்றைக்கு. அப்போ இது மாதிரி நவதானியங்கள் ஒன்று ஊதி, அது மாதிரி ரொக்க பணங்கள், தங்கமோ வெள்ளியோ அல்லது இந்தியன் கரன்சியோ ஃபாரின் கரன்சியோ டாலரோ, அது மாதிரி நக்குதுகளை போல, வகைரிதாலிக்க இது அல்லாத மற்ற வஸ்துக்களை போல, இந்த மாதிரி வஸ்து தான் மிசிலி பொருள். ஏன்னா இந்த மிசிலி பொருளுடைய விஷயமாக இந்த மிசிலி பொருளை ஒருத்தர் என்ன செஞ்ச சூறையாடிட்டார், கொள்ளையடித்து விட்டார். இப்போ இதுதான் மிசிலிக்கு அர்த்தம். அதை பின்னாடி அது சம்மந்தப்பட்டதை நம்ம பார்ப்போம். இந்த மிசிலின்னு சொல்லி சொன்னார்லையே முன்னாடி, அந்த வாரத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான். ஒல் முத்தகப்பமு, அது மாதிரி விலை நிர்ணயிக்கப்பட்ட வஸ்து. அதுனா என்ன, கைருதாரிக இது அல்லாத, அதாவது மிசிலி பொருள் அல்லாத விலை நிர்ணயிக்கப்பட்ட வஸ்துவும் இருக்குது. விலை நிர்ணயிக்கப்பட்ட வஸ்துனா என்னங்க, கைருதாரிக்கு மேலே சொன்ன இந்த அந்த அளந்து எடை போட்டு கொடுக்கறது அல்லாத முறையில் அது ஆகியிருக்கும். உதாரணமாக ஒரு கப்பு மாவு அப்போ 25 ரூபாய் நம்ம ஊரில் விற்கிது. அது மாதிரி ஒரு ரொட்டி, இது வந்து ஒரு 10 ரூபாய், மைதா ரொட்டி 10 ரூபாய் இந்தியாவில். ஏன்னா அது மாதிரி ஒரு ஆடு 20,000 ரூபாய். அது மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி மசாலாவில் கலந்து கறி இது மாதிரி வஸ்துக்களை செஞ்சு திக்கடி விற்கிறோம். இந்த நம்ம ஊர்லாம் எங்கள் சைடில் திருநெல்வேலியெல்லாம் திக்கடி 50 ரூபா. ஏன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி 2 கொலைக்கட்டை ஒரு கறி வச்சு தருவாங்க, 50 ரூபா. அது ஒரு கால் கிலோ இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி விலை நிர்ணயிக்கப்பட்ட வஸ்துக்கள் இருக்குது. கல் ஹயவானாத்தி, உதாரணமாக ஹயவானாத்துகளை போல, கால்நடைகளை போல. முக்தலதாத்தி, பல வஸ்துக்கள் மிக்ஸ் செய்யப்படக்கூடிய ஒரு உணவு பதார்த்தத்தை போல. கல் ஹரிசத்தி, திக்கிடியை போல. வகைதாரிகள் அல்லாத வஸ்துக்கள், உதாரணமாக அத்தர் இருக்குது. அத்தர்ல பல வகை இருக்குது. அத்தர்ல வந்து என்ன வகை இருக்குது, அத்தர்ல சொல்ல போனால் இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அத்தருடைய வகைகள்ல ஏது சொல்றது, அத்தருடைய வகைகள்ல நம்ம சொல்றதா இருந்தா அம்பர் இருக்குது, கஸ்தூரி இருக்குது, அது மாதிரி சந்தன அத்தர் இருக்குது. ஏன்னா இது போன்ற ஏகப்பட்ட அத்தர் வகைகள் இருக்குது. உயர்வு வகை, கொஞ்சம் ரேட் குறை உள்ளது.
இந்த வஸ்துக்களை போல விலை ஒரு பாட்டில் ஒரு எம்எல்ஏ 100 எம்எல்ஏ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வந்து இன்றைக்கு வந்து ரேட் அதிகம், ஏன்னா 400 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்லி விற்கிது இந்த பாட்டில். இது மாதிரி விலை நிர்ணயிக்கப்பட்ட வஸ்து இதை சூறையாடிட்டார் ஒருவர், ஒரு கொள்ளையடித்து விட்டார் கொள்ளையர். பெரும்பாவம் அல்லவா அது? ஏற்கனவே அந்த முன்னாடி உள்ள பாடத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். وكل يد ترتبت على يد الغاصب فهي يد ضمان سواء علمت بالغصب أم لا. இப்ப பார்க்கலாம், கொள்ளை ஒவ்வொரு கையும், அதாவது கொள்ளையனிடமிருந்து அந்த பொருளை வாங்கிட்டான், அவனிடமிருந்து இன்னொருத்தன் வாங்கிட்டான், இதுதான் ஒவ்வொரு கை. ஏன்னா ஒவ்வொரு கையும் கொள்ளையனிடமிருந்து வாங்கிய ஒவ்வொரு கையும்னா மனிதன், ஒவ்வொரு மனிதனும் தரத்தபத் அடுத்தடுத்து வருவார்கள் அலா எதில் காசிபி, அதாவது கொள்ளையனுடைய அந்த கையின் மீது வருவார்கள். கொள்ளையனுடைய பொருளை வாங்குறாங்க இல்லையா, கொள்ளையனுடைய கையிலிருந்து கொள்ளையனிடம் தான் வாங்குறாங்க, அந்த கொள்ளையின் மீதே அந்த சட்டங்கள் அடுத்தடுத்து வரும். அப்படின்னா என்ன? அப்ப கொள்ளையனுடைய கையின் மீது உள்ள அடுத்தடுத்து அந்த வஸ்துக்களை வாங்குறாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு மனிதர்களும் கொள்ளையனுடைய கையின் மீது அடுத்தடுத்து வாங்கிய அந்த ஒவ்வொரு கையும் எதுவமானின், அந்த கைதான், அந்த மனிதன் தான் அந்த பொருளுக்குண்டான அந்த பொருளிற்கு என்ன செய்யறது, அந்த பொருளிற்கு பொறுப்புதாரியான கை, அந்த பொருளிற்குரிய பொறுப்பு வமானத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொறுப்புன்னு சொல்லி அந்த பொருளிற்குரிய பொறுப்பினுடைய கரமாக மனிதராக அவர் இருப்பார். ஓ குல்லு எதின் தரத்தபத் அலா இதில் ஹாசிபிங்கிற இந்த ஜும்லாவுக்கு ஹபர் இதுதான். அப்ப அதுதான் அந்த மனிதர் தான் பொறுப்பினுடைய கையாக இருப்பார். அது எப்படி, எந்த முறையில, பின்னாடி சூரத் முஸ்லால விளக்குறாங்க ஆசிரியர். சவாஉன் அலிமத் பில் ஹாஸ்பி அம்லா, அந்த பொருள் உடையவர் இருக்கிறார, பொருளை வாங்கியவர், பொருளுடைய கையின் சொல்லி அலிமத்துடைய ஃபாயில் வந்து தமீர் ஃபாயிந்து எதுன்னு வைக்கிறார், அதான் முன்னஸா கொண்டு வர்றாரு. அதாவது அந்த கை உடையவர், அந்த கை அறிந்தாலும் சரி, அதாவது கையை கொடுமுறார் மனிதன், அந்த கை அறிந்தாலும் சரி, பில் ஹஸ்பி கொள்ளை அடிக்கப்பட்ட பொருளை தான் நான் வாங்கியிருக்கிறேன் என்பதை கொண்டு, அம்லா அல்லது அறியாவிட்டாலும் சரி, அவுலம் யாலம் அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். அறிந்த நிலையில் அவன் வாங்கியிருந்தாலும் சரி, இது கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் தான் நம்ம வாங்குறோம் என்று அறிந்த நிலையில் இருந்தாலும் சரி, அறியாத நிலையில் இருந்தாலும் சரி, மொத்தத்தில் கொள்ளையரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை வாங்கியவர் தான் அதற்கு உரியவர். அது பார்க்குற சூரத் மஸ்லால விளக்குறாங்க ஆசிரியர். பொருள் மாலிக்கு, எனவே கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பொருளுக்கு உரிய அந்த பொருளுக்கு உரியவர் இருக்கிறாரே அவருக்கு, பொருள் மாலிக்குன்னா அந்த பொருளுக்கு உரியவர், கொள்ளையடிக்கப்பட்ட பொருளுக்கு உண்மையான பாதிக்கப்பட்டவர் இருக்கிறாரே அவர் தான் மாலிக், அதற்கு உரிமையாளர். அந்த உரிமையாளருக்கு மாலிக்கிற்கு அவ்வள வஸ்தானிய, அந்த கொள்ளையடித்தவனை முதல்ல பொறுப்புதாரியாக ஆக்குதல் இருக்குது. வஸ்தானிய, அந்த கொள்ளையை அடித்தவனிலிருந்து அவருடைய கையில் இந்த பொருளை வாங்கினாரே இரண்டாவது ஒருவர், அவர் பொறுப்புதாரியாக ஆக்குதல். இது ரெண்டுமே ஜாயிஸாக ஆகும் அந்த பொருளுக்கு உரியவருக்கு, மாலிக்கிற்கு. அது என்ன, அந்த சூரத் மசாலா பார்க்கலாம். லாக்கின் என்றாலும் காலத்தில் எது தானியத்து, இரண்டாவது கைனா கொள்ளை அடித்தவனிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை வாங்கி அந்த இரண்டாவது மனிதர் ஆலிமதன் அறியக்கூடியவரா, அறிந்த நிலையில் இருந்தால், இல் ஹஸ்பி இது கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை தான் நான் வாங்கினேன் என்று அவர் அறியக்கூடியவராக இருந்தால், அவு ஜாகிலத்தன் அல்லது அறியாத நிலையில் அதை வாங்கியிருந்தால், ஒஹிய எது வமானின், அந்த இரண்டாவது கைதான், இரண்டாவது மனிதர் தான் எது வமானின், அந்த வாங்கிய அந்த பொருளிற்குண்டான பொறுப்பினுடைய கையாக ஆகும். அவர் தான் அதை திருப்பி கொடுக்கணும். அதை அழிஞ்சிட்டாலும் சரி, அல்லது அதை பொருளாக கையில் திருப்பி அந்த மாலிக்கிற இடத்துல கொடுக்கணும். காஸ்பின், உதாரணமாக கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை போல, ஆரியத்தின் அல்லது இரவலாக வாங்கப்பட்ட பொருளை போல, இரவலாக ஒரு இடத்துல இருந்து வாங்கியிருந்தாரு, கொள்ளை அடித்து வருது. இப்ப பொறுப்பு யாருங்க? ரெண்டாவது மனிதர் தான். அவுலம் தக்குன், அல்லது ரெண்டாவது மனிதனுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா சம்மதம் ஆகிறான். எப்படின்னா, அவன் கைப்பட்டு அந்த கொள்ளையினுடைய அந்த பொருள் இருக்கிறது நம்ம ஆடு, இவன் கைப்பட்டு அந்த ஆடை என்ன செஞ்ச செத்துருச்சு. மூணாவது நபர் கைப்பட்டு, அந்த கொள்ளையன் அல்லாதவனுடைய கைப்பட்டு, உதாரணமாக அந்த ஆடு என்ன செஞ்சு மலை உச்சியில நின்றுச்சு, உயரமான இடத்துல தள்ளி விட்டுதான் செத்துருச்சு. அப்ப இதுல அவனுடைய கைப்பற்று இருந்தான். அவுலம் தக்குன், அல்லது இரண்டாவது மனிதர் அது சம்பந்தமாக ஆகாவிட்டால், ஒபாஷரத்தில்
இத்லாஃப, ஆனால் அந்த பொருள் கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் அழிவதற்கு அந்த இரண்டாவது மனிதர் சம்பந்தப்பட்டிருந்தார் என்று சொன்னால், இப்ப என்ன செய்யறது? இப்ப அந்த கொள்ளையனுடைய பொருளை அழித்த அந்த மனிதர் இருக்கிறாரே, அந்த கொள்ளையினுடைய பொருள், கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் கொள்ளையினிடத்துல இருக்கும் பொழுது எப்படி அழிஞ்சிச்சு? மூணாவது நபர், கொள்ளையின் அல்லாத வேறொரு நபர் கைப்பட்டு அந்த பொருள் அழிந்துருச்சு. அப்படி அழிந்திருந்தால் இரண்டாவது நபர் தான் பொறுப்புதாரி. ஃபகராரு லமானி அலத்தானி, அதைத்தான் சொல்றாரு. அப்ப அந்த வஸ்துவிற்குண்டான பொறுப்பு என்பதை உறுதி செய்யுதல் என்பது இரண்டாவது மனிதனின் மீது இருக்கும். அது எப்படி? அதாவது இதா கர்ரமகுல் மாலிக்கு, அந்த பொருளுக்கு உரியவர் இருக்கிறாரே, அந்த பொருளுக்கு சொந்தக்காரர், அதான் மாலிக், அவர் அந்த இரண்டாவது மனிதரை பொறுப்புதாரியாக ஆக்கினால், அதாவது உன் கைப்பட்டு தானப்பா அந்த ஆடு கீழே விழுந்து செத்துருச்சு, அதனால அப்படின்னு சொல்லி அவரை இரண்டாவது மனிதரை பொறுப்புதாரியாக ஆக்கினார். ஆடை தள்ளி விட்டவரை லா எர்ஜிஉ அலல் அவ்வலி, தள்ளி விட்டவர் இருக்கிறார் இரண்டாவது மனிதர், அவர் மீளக்கூடாது. அலல் அவ்வலி, கொள்ளையின் இடத்தில் மீறக்கூடாது. ஏன்னா நீ தானே, உன் கைப்பட்டு தானே அது செத்துருச்சு அந்த ஆடு, அதனால. அடுத்து வாருங்கள் நாம் பார்ப்போம். ஒயின் கர்ரமல் அவ்வல, ஒயின் கர்ரமல் அவ்வல ரஜஅ இலைஹி. இப்ப ஒயின் கர்ரமல் அவ்வல, இந்த அவ்வளவுடைய ஃபாயில், கர்ரமுடைய ஃபாயில் யாருங்க? மாலிக் இருக்கிறார், ஆரம்பமானவரை பொறுப்பாக ஆக்கினார் என்று சொன்னார். ரஜா அலைஹி, முதலாமவன் இரண்டாவது, அலைஹியுடைய லமீர் இரண்டாவது நபரிடத்திலே அவரின் மீது திரும்புவார், அவரிடத்தில் செல்வார், அவரிடத்தில் சென்று அவர் பொறுப்புதாரி என்று அவரை பொறுப்பாக ஆக்குவார். முதலாம் அவர் இரண்டாம் அவரை உடைத்தவரை. அடுத்து பார்க்கலாம். இன் ஜஹலத்தில் இரண்டாவது கை அறியாமல் இருந்தால், ஜஹலத்துடைய ஃபாயில் என்னங்க? எதுஸ்தானின்னு அர்த்தம். அதாவது இரண்டாவது மனிதர் கொள்ளையரிடமிருந்து அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை வாங்கியவர் கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் என்பதை அறியாமல் இருந்தார். ஒன் ஜஹலத்தில் ஹஸ்ப, இரண்டாவது கை அறியாமல் இருந்தால், இது கொள்ளையடிக்கப்பட்ட வஸ்துவை தான் நம்ம வாங்கினோம் என்பதை அறியாமல் இருந்தால், ஓஹிய ஏது அமானத்தின், அந்த இரண்டாவது கையோ அதுதான் அந்த பொருள், அந்த வாங்கிய அந்த பொருளுக்குண்டான அந்த பொருளுக்கு பாதுகாக்கப்படக்கூடிய, அந்த பொருளுக்குண்டான அந்த பொருளை பாதுகாக்கக்கூடிய அந்த கையாக இருக்கும் நிலையில அந்த இரண்டாவது மனிதர் எப்படி? கவதியாத்தின், அதாவது அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளை அமானிதமாக யாரிடத்துல கொடுத்து வைத்தாரோ, யாரு அந்த அமானித பொருளை வைத்து இருக்கிறாரோ அவர் எப்படி பாதுகாக்க வேணுமோ அது மாதிரி அமானிதனுடைய கையாக இரண்டாவது கை இருக்கும் நிலையில இப்படி அந்த பொருள் சூறையிடப்பட்ட பொருள் என்று தெரியாமல் அந்த பொருளை வாங்கியிருந்தால், அறியாமல் வாங்கியிருந்தால், ஃபல் கராரும், இப்ப உறுதி, இந்த பொறுப்பு யாரின் மீது சாட்டப்படும்? அலல் அவ்வலி, ஃபல் கராரு அலல் அவ்வலி, அந்த பொறுப்பு என்கிறத உறுதி செய்தல் இருக்குத அது ஆரம்ப மனிதன் மீது தான் இருக்கு. ஏன்னா அவனுக்கு சூறையாடப்பட்ட பொருள் தெரியாது. இதா கரிமத் தானி, இரண்டாவது மனிதன் கடன் பொறுப்பு, அந்த வஸ்துவிற்கு கடன்காரனாக ஆனால், அந்த வஸ்துவிற்கு பொறுப்புதாரியாக ஆனால், கரிமங்கிறது இதான் அர்த்த லோகத்துல, இன்னொருவனுக்கு பொறுப்புதாரியாகுதல், அவனுடைய கடனுக்கோ அல்லது அவனுக்கு பகரமாக பொறுப்புதாரியாக பேர் தான் கரீம். அந்த பொறுப்புதாரியாக ஆனால் ரஜா அலல் அவ்வலி, அவர் என்ன செய்வாரு? இதா கரிமத் தானி, இரண்டாவது மனிதனிடத்துல அந்த மாலிக், அந்த பொறுப்பிற்கு உரியவர் இரண்டாவது மனிதரை பொறுப்பாக ஆக்கினார். அந்த ஆட்டிற்குண்டான நஷ்டஈடுக்கு பொறுப்பாக அவர் ஆக்கினால் அந்த வஸ்துவுக்கு உரியவர் ரஜா, இந்த இரண்டாவது மனிதர் மீறுவார் அலல் அவ்வலி, ஆரம்ப மனிதர் இடத்துல, எப்பா நான் ஒன்றே இருந்து வாங்கினேன், துட்டை கொடுத்து வாங்கினேன், ஆனா அவர் சொல்றாரு ஏன் பொருள் அப்படின்னு சொல்றாரு, ஆனா கொள்ளடிக்கப்பட்ட பொருள் எனக்கு தெரியாதரா, என்ன நீ அதை போய் வித்துட்ட, ஒழுக்கு மரியாதை பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது இருக்குது ஆரம்ப மனிதர் இடத்துல. ரஜா அலல் ஒயின் கரிமல் அவ்வளவு, ஆரம்ப மனிதர் பொறுப்பெடுத்து கொண்டால் ஃபலா, அப்ப என்ன செய்ய முடியாது? அவர் இரண்டாவது மனிதர் எடுத்துட்டு போகக்கூடாது. அந்த மாலிக் இருக்கிறார இரண்டாவது மனிதர் பொருளை வாங்கியவர் இடத்துல போகக்கூடாது. ஆரம்ப மனிதர் பொறுப்பெடுத்துட்டார், ஆமாங்க நான் தான் விட்டேன், அது நான் பொறுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டா போகக்கூடாது. இரண்டாவது வாங்கியவர் இடத்துல அவர் மீளக்கூடாது. ஃபலா எர்ஜிஉ இலத்தானி, ஃபலா எர்ஜிஉ இலத்தானி, அந்த மாலிக் இரண்டாவது கையின் பக்கம் மீள மாட்டார். ஒயின் கஸப கல்பன் ஃபீஹி மன்ஃபஅத்துன், ஒருவர் கொள்ளையடித்தார் நாயை, ஃபீஹி அந்த நாயிலே மன்ஃபஅத்துன், என்ன செய்து? மன்ஃபஅத்திற்கு பிரயோஜனம் இருக்கு, வேட்டை நாயா இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு நாயை கொள்ளையடித்தார். அவு ஜில்த மைத்தத்தின், அல்லது செத்த பிராணியினுடைய தோல், ஆடு மாடு செத்து கிடக்கு, அதனுடைய தோலை ஒருவன் கொள்ளையடித்தான். அவு ஹம்ரன், அல்லது மதுவை கொள்ளையடித்தான். திம்மியின், அதாவது அந்த திம்மி காஃபிர் சொல்றாங்க இல்லையா,
அதாவது தண்ட தொகையை கொடுத்து முஸ்லீம் நாட்டில் வசிக்கிறார் அந்நியவர். அந்த திம்மியுடைய அந்த அந்நிய முஸ்லீம் அல்லாதவருடைய அந்த திம்மி அந்த நாட்டு வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அந்த நாட்டுக்கு அவர் என்ன செய்கிறார், எல்லாமே செய்கிறார். நாட்டுக்கு உண்டான அந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வரியெல்லாம் செலுத்துகிறார். அவருடைய புறத்திலிருந்து மதுவை கொள்ளையடித்தான். ஒரு கொள்ளையன் அல்லது முஸ்லீமின் ஒரு முஸ்லீமுடைய புறத்திலிருந்து மதுவை கொள்ளையடித்தான். ஒஹிய முஹ்தரமத்துன் அந்த 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 ஒஹிய முஹ்தரமத்துன் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட வஸ்து இருக்குத அது கண்ணியமாக்கப்பட்ட நிலையில நான் அந்த வஸ்துவை சூறையாடினான். அவன் 4 அதாவது அவன் வந்து மதுவை வாங்கினான். அந்த மது முஹ்தரமத்து கண்ணியமாக்கப்பட்ட நிலையில் இருக்குதுன்னா சூஸாக பிடிந்து அவன் சாப்பிட்றான். அந்த மதுவை வந்து சூஸாக்கி சாப்பிட்றான். அதான் அந்த முஸ்லீமோட புறத்திலிருந்து கண்ணியமாக்கப்பட்டிருக்கும் நிலையில்னா முஸ்லீம் வந்து மதுவை சாப்பிட மாட்டான். அந்த மதுவை ஹல்லாக ஆக்கி சிற்காடியாக ஆக்கி அதை வந்து என்ன செய்யறார், சூஸாக பிடிஞ்சு என்ன செய்யறார், குடிக்கிறார். இப்ப அந்த மாதிரி கண்ணியமாக்கப்பட்டவர்களாக இருக்கும் நிலையில கொள்ளையடித்தான் என்று சொன்னால் லசிமஹு அர்ரத்து. இப்ப அந்த வஸ்துவை திருப்பி கொடுக்குதல் அந்த கொள்ளையனுக்கு அவசியமாக ஆகும். அவன் தான் கொள்ளையடிச்சிருக்கிறான். ஃபைன் அத்துலப்ப தாலிக்கு மேற் கூறப்பட்ட இந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டான் தானே. ஏன்னா கல்ப நாய என்ன செஞ்சுட்டான், ஆத்துல தூக்கி வீசிட்டான், கொண்டுட்டான். அது மாதிரி செத்த பிராணியோட தோலை எரிச்சிருச்சான், அல்லது அந்த மதுவை என்ன செஞ்சுட்டான், கீழே ஊத்திட்டான் என்றால் லம் யகுமன்ஹு. இப்ப அந்த இவன் இருக்கிறான அந்த கொள்ளையன் அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு லாமீனாக ஆக மாட்டான். ஏன்னா அந்த வஸ்துவை அடிச்சுட்டா எல்லாமே ஹராமான வஸ்து. ஒரு வஸ்துவை கொள்ளடிச்ச பிறகு அவன் என்ன செஞ்சான், அந்த தோலை மாட்டுத்தினுடைய தோலை ஆழ்த்துடைய பதப்படுத்தி வைத்தான். அவு தகல்லத்தில் ஹம்ரத்து அல்லது அந்த ஹம்ரு வந்து சிற்காவாக ஆயிடுச்சு. சிற்கானா என்ன சொல்றது, அதாவது ஊறுகால போடுறாங்களா, புளிப்பு, காடி வினிகராக அது மாறிவிட்டால் போகுமா? இந்த ரெண்டுமே, அதாவது செத்த பிராணியினுடைய அந்த தோல் அது பதனிட்டப்பட்ட பிறகு மது அது வந்து வினிகராக ஆனதற்கு பிறகு போகுமா? இந்த 2 வஸ்துவும் மக்சூபி மின்ஹு, அந்த மக்சூபு மின்ஹுக்கு, அதாவது யாரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டதோ அவனுக்கு, அந்த மாலிக்கிற்கு அது சொந்தமாக ஆகிவிடும். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் 215வது பாடத்தில் கொள்ளை சம்பந்தப்பட்ட ஒரு கொள்ளைக்காரன் அது மாதிரி கொள்ளை அடிக்கப்பட்ட வஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் கண்டோம். இன்ஷா அல்லாஹ் 214வது பாடத்தில் அந்த 214வது பாடத்தில் என்ன தலைப்போ அதை நாம் காணுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.